வணக்கம் சார். வணக்கம் சைமன். புஷ்பா 2 படம் எப்படி இருந்தது? படம் குறிப்பாக வந்து அது தெலுங்கில் போடலாம்னா நம்ம நகரிக்கோ அல்லது பெங்களூருக்கோ போயிருப்போம். தமிழில் ஓடினதால இங்கே இருந்துட்டோம். எப்போ பார்த்தாலும் அது நல்ல படம் தான். அது எப்போ விமர்சனம் பண்ணுவோம், நல்ல படத்துக்கு நல்ல இது தான் வந்து. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 1 தாண்டி புஷ்பா 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதற்கு காரணம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, பக்கா ஸ்க்ரீன் ப்ளே. வந்து ஒரு புஷ்பா 1 வந்து ஒரு செம்மர கடத்தலை வெட்டக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு துணிச்சலான முடிவுகள்லாம் செய்கிறாரு. ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு பெரிய எதிரியாக வராரு. அதோடு நிறுத்துனாங்க. 2ல் பார்த்துங்க. இங்கே 2ல் வந்து அந்த கூலி தொழிலாளி ஒரு மரம் வெட்டின அவர் வந்து ஒரு சிண்டிகேட்டுடைய தலைவராக, ஒரு அரசியல் ரீதியாக பலம் வாய்ந்தவராக, புஷ்பராஜ் நினைத்தா எது வேணாலும் செய்யக்கூடிய இடத்திற்கு அந்த புஷ்பா வந்திருக்காரு அப்படின் பொழுது இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வைக்கும் பொழுது அது சாத்தியம்தான்ட்டு திரும்பவும் சொல்கிறதுனால மிக நேர்த்தியான ஒரு கரெக்டான ஒரு திரைக்கதை மூலமாக இந்த படத்தை அழகாக சொல்லியிருக்காரு சுகுமார் சார். புஷ்பா 1 கூட கம்பேர் பண்ணும்போது புஷ்பா 2ல் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா டியூரேஷன் ரொம்ப அதிகம். 3 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னும் போது நமக்கு 3 மணி நேரம் மேலே போனாவே பயமாக இருக்குது. இப்போல்லாம் 3 மணி நேரம்னாவே பயமாக இருக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே 3 மணி நேரம்னு வரும்போது நம்ம செஞ்சிடறாங்க. இந்த படம் எப்படி சார் இந்த 3 மணி நேரம் 20 நிமிஷம்ன்றது எங்கேயாவது போர் அடிக்கிறது இல்லை ரொம்ப நேரம் போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்ததா? இல்லை சைமன், இதுதான் நான் பெரிய எனக்கு தெரிஞ்சு இது எப்படி அப்படின்னு, அதுவும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தமிழ் படங்களில் ஒரு 2.25 மணி நேரத்துக்கு மேலே போனாலே வந்து அது என்னென்ன மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். வந்து ஒரு டப்பிங் படம், அந்த டப்பிங் படத்தை என்னதான் பார்ட் 1 இட்டு அடிச்சிருந்தாலும் 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓகேவா அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து 2 இன்ட்ரோவில் விட்ட படங்கள்லாம் உண்டு. படமே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். வந்து அதெல்லாம் வேறு. இப்போ சினிமா வந்து உங்களுக்கு சினிமா தான் பொழுதுபோக்குன்னு இருந்த காலகட்டத்தில் விடிய படம் பார்த்ததெல்லாம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் மாரி தியேட்டருக்கு வரவேற்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் சுருக்குன்னு முடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் செல்ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறது கூட இப்போ அவனுக்கு நேரம் இல்லை அப்படின்போது 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த படம் தாங்குமா, ஆடியன்ஸ் உட்காருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருந்த பொழுது இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டைரக்டர் சரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஒரு ஓப்பனிங் ஃபைட்டில் இருந்தே தொடங்குற இந்த விஷயம் அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை மிக சரியாக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நீங்கள் கேட்ட கேள்வி தான். நான் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் பார்த்தேன். தமிழ் ஆடியன்ஸ் தான் 99.9% அவங்க தான் இருந்தாங்க. வந்து யாருமே எழுந்துக்கல. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன் கூட சொல்லிடலாம். புஷ்பா 2ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான ஃபிலிம். இதில் வந்து எமோஷ்னல் ஆட் பண்ணது உங்களுக்கு வந்து ஓகேன்றதா இல்லை எமோஷனல் இல்லாமல் கமர்ஷியலாகவே ஃபுல்லாக கொண்டு போயிருக்கலாம்? கமர்ஷியல்னு வரும்போது எமோஷனலாக இருக்காங்க. நீங்கள் சமீப கால தமிழ் படங்கள், அதுவும் வந்து சில படங்கள்லாம் வந்து நான் பேரை சொல்ல விரும்பலை, ஆஹா ஓஹோ அப்படி இப்படி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து 1000 கோடி 2000 கோடி அது இது இப்படி பிறந்துன்னு பார்ப்பீங்க, அப்படி பிறந்து ஆச்சா போச்சா அப்படின்னு பேசுகிற பில்டப்பில் அதை நம்பி நிச்சயமாக அதை நம்பி வர ஆடியன்ஸு அவனுக்கு பிடிக்கலன்னா அவனுடைய கோபத்தை வெளியே காட்டி தான் ஆவான். அதுக்காக நீங்கள் பப்ளிக் பைட்ஸ் எடுக்காதீங்க, ரிவ்யூ சொல்லாதீங்கலாம் சொல்ல முடியாது. வந்து ஆமாம் சார், பாவம் சார். இன்றைக்கி தேட்டர்லேருந்து எல்லாத்தையும் வெளியே அமிச்சிட்டாங்க. ரோட்டில் நின்று எல்லாரும் நின்று பரவாயில்ல. நான் கூட சொன்னேன், நான் ரோட்டில் நின்றுன்னு கிடையாதுங்க. நீங்கள் வந்து அந்த முக்கில் நின்று கேட்டீங்களா கூட ஒரு நல்ல படத்தையும் ஒரு தரம் இல்லாத படத்தையும் சொல்லும்பொழுது அதுக்கு உரிமை இருக்குதுன்னு. ஆடியன்ஸ் வந்து அவங்க படம் பார்த்துட்டு வந்தவங்க தான் வந்து எல்லோரும். இதில் என்ன விசேஷம்னா பைக்கில் வந்தவங்களாம் நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போனாங்க. அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வந்து நீங்கள் ஒரு விமர்சனத்தை தடுக்க முடியாது யாராலையும். வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு நீங்கள் சொல்லிங்க இல்லைங்களா, எமோஷ்னல் ஒரு கமர்ஷியல் எமோஷ்னலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமீப கால தமிழ் திரைப்படங்களில் எமோஷ்னல் பெரும்பான்மையான படங்களில் கனெக்ட் ஆகலை. அதுவும் பெரிய பட்ஜெட்டில் இவங்களாம் படம் எடுக்கிற டைரக்டர் நமக்கு இது பெரிய எமோஷ்னல் காட்சிப்பா, ஒரு ஹீரோ வந்து ஆஹா இதில் வந்து அப்படி குலுங்கி அழக போகிறான் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு ஆடியன்ஸ் முன்னு இருந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். அது இதை சொன்னால் வந்து திட்டுறாங்க வந்து இது பண்ணால். ஆனால் இந்த படத்தில் ஒரு மாஸ் ஆகட்டும், ஒரு ஃபைட் ஆகட்டும், ஒரு சென்டிமெண்ட் ஆகட்டும், ஒரு எமோஷனல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் லாஜிக்கெலாம் விட்டுருங்க, மிக சரியான அளவில் இயக்குனர் சுகுமார் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் மீறி ஒரு படத்தை தோல்லையும் தலையிலையும் தாங்கிறது வந்து அந்த ஹீரோ தான். இந்த படத்தினுடைய அந்த புஷ்பராஜ், அந்த புஷ்பான்ற கேரக்டர் வந்து அந்த அல்லு அர்ஜுன் அப்படியே தலையிலையும் அந்த தன்னுடைய தோல்லையும் தாங்குறாரு. வந்து குறிப்பாக சொல்லும்போது அதில் வந்து படத்துலேயே ஒரு காட்சி ஒன்று வரும். வந்து இந்த கழுத்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று இருக்கும், இந்த கட்டை ஏற்றி இந்த மார்க் விழுந்துச்சுன்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். இந்த படத்தையும் அப்படி தான் அந்த தோளில் தான் அவர் சுமந்திருக்காரு. இதெல்லாம் மீறி எந்த கேரக்டரையும் வந்து வேஸ்ட் பண்ணல டைரக்டர். எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஆடுகளம் நிறையன்னு வராரு, வந்து ஒரு சிஎம் வரார், அவருடைய பங்கு கூட ஒரு சிறப்பாக பண்ணிட்டு போகிறாரு.
உட்காந்த இடத்துல பண்ணாலும் அதை வந்து சரியாக இயக்குனர் வந்து கையாண்டு இருக்கார் வந்து. இதுதான் இந்த படத்திற்கான ஒரு பொதுவாக சைமன் வந்து நான் திரும்ப சொல்கிறதுன்னா விமர்சனங்கள் வந்து சொல்லும் பொழுது வந்து ஒரு படத்தினுடைய கதை வந்து முக்கியமான ஒரு விஷயம், கண்டென்ட். அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அந்த கேரக்டரை நீங்கள் சும்மா அட்மாஸ்பியருக்கு வச்சுட்டு போனீங்கன்னா இதுவாகாது. அந்த கேரக்டர் வந்து வேலை பார்க்கணும், உள்ள படம் பார்க்குற ஆடியன்ஸுக்குள்ளே உள்ளே போகணும். இந்த படத்தில் புஷ்பா 2ல் ஏறக்குறைய எல்லா கேரக்டரும் ஆடியன்ஸோடைய மனசில் வந்து உட்கார்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு படம்னா அதில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அந்த ஹீரோயினுக்கு ஒரு 2-3 சாங் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சீனில் வந்து என்னை கடத்திட்டாங்க காப்பாற்றுங்க அப்படிம்பாங்க. அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாருமே. இந்த படத்தில் வந்து ராஷ்மிகா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹீரோயின் வருவாங்க, அவங்க மரத்தை சுற்றி டூயட் பாட்டு போயிடுவாங்க. ஒரு ஹீரோயின் வந்து முதல்ல வந்து மாமா அப்படின்னு பேசிட்டு என்ட்ரோவில் வந்து மாமா என்னை கட்டிக்கிறியான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அவங்களுக்கு தாலி கட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் ஹீரோயினுடைய இது இருக்கும். இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ராஷ்மிகா மந்தனாவுக்கு அந்த அளவுக்கு கொடுத்து எனக்கு பெரிய விஷயம். அது வந்து குறிப்பாக ராஷ்மிகா மந்தனா லேடிஸ் ஆடியன்ஸை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிதான். லேடிஸ்க்கான நிறைய விஷயங்கள் அதில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு படம் அப்படி தாங்க வந்து ஒரு படத்தில் வெறும் வந்து ஆக்ஷன் மட்டும் நீங்கள் கேட்டது வந்து சென்டிமெண்ட் இருக்கணும். அதை தாண்டி வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஒரு பாசனம். நம்ம வீட்டுக்காரன் வந்து ஒரு கடத்தல்காரன், அதை தாண்டி ஒரு சிண்டிகேட்டோட லீடர், அவன் பண்ணுறது தப்பான வேலையாக இருந்தாலும் அந்த மனைவி அந்த கணவன் மேலே ஒரு விஷயம். குறிப்பாக நாம் வந்து ஊருக்கே ராஜாவாக இருக்கலாம், நாம் வந்து யார் ஒரு அரசியலே மாற்றலாம், ஆனால் நான் பொண்டாட்டி சொல்ல கேட்குறவன் யான்னு அந்த சொல்கிற இடத்துல இருக்கு இல்லையா, கிளாப்ஸ் வந்து தேட்டரில் விழுது. எங்கே கிளாப்ஸ் வருதுன்னு பார்த்தா லேடிஸுக்கு பூரா கை தட்டுறாங்க வந்து. அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இங்கேயே அப்படின்னா ஆந்திராவில் எப்படி இருக்கும் பாருங்கள், தெறிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஒரு படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆமாம் சார், ஒய்ஃப் எல்லாம் படத்துக்கு கூட்டு போகக்கூடாது சார், கூட்டு போனால் அவ்வளோதான். நிச்சயமாக கூட்டு போங்க வந்து. அது சில கூட்டு போகிறதுக்கான சில காட்சிகளும் இருக்குது, அது சொல்ல வேணாம் வந்து. ஆமாம், ராஷ்மிகாவை தாண்டி படத்தில் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ஃபகத் ஃபாசில். அவர் வந்து தமிழில் பயங்கரமாக கலக்கியிருப்பார். இப்போது தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஃபகத் ஃபாசிலை ஒரு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. அதை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரா? இந்த சமீப காலங்களில் நான் பார்த்த ஆகச்சிறந்த நடிகர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் பகத் ஃபாசிலும் வரும். நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருடைய வடிவமாக அதையோடு வாழக்கூடிய ஒரு மனிதராக வந்து பகத் ஃபாசில் மாறிட்டு இருக்காரு. எனக்கு மாமன்னெலாம் பார்த்து மிரண்டு போயிட்டேன் நான் வந்து, என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணுறா அப்படி அப்படின்னு. இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு கடைசி இவர் மேலேருந்து தான் ஒரு எண்டிங் வந்து முடிப்பாங்க. ஒரு எஸ்பியா புஷ்பராஜுக்கு இவன் தான் ஏன் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு போது புஷ்பராஜும் சும்மா இல்லை, அவனுடைய உடுப்பு மொத்தத்தையும் கழட்டி விட்டுருவாப்புல. சரி, செகண்ட் பார்ட்டில் என்ன இவங்களுக்குள்ளே நடக்க போகுதுன்னா அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லை மீறி ஒரு மன்வர் சிங் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக வந்து ஒரு சம்பவமே பண்ணியிருக்காப்புல. இது நிறைய பேர் கூட விமர்சனம்லாம் வந்து காமெடிலாம் பண்ணியிருக்காரு, இவருக்கு வந்து ஒரு இதெல்லாம் இல்லைங்க. அது கரெக்டாக அந்த கேரக்டர் அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப சின்ன ரியாக்ஷன் இருக்குல்ல பகத் ஃபாசில், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சீனில் வந்து போலீஸ் ஸ்டேஷனே காலி ஆகிடும். ஒரு எஸ்பி வந்து பார்க்கும்போது இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு பொழுது அந்த ரியாக்ஷன் அது வந்து புஷ்பராஜ் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருப்பார். நீங்கள் அது லாஜிக்காக கொஞ்சம் இதுனா கூட எனக்கு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு இது வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காப்புல வந்து டைரக்டர். அப்போ அந்த முகம் மாறத்தாகட்டும். அப்புறம் புஷ்பராஜ் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சாரி கேட்ட பிறகு பகத் ஃபாசில் பண்ணுற அந்த டேப் ரெக்கார்டை வச்சு பண்ணுற ஒரு விஷயமாகட்டும். ஏன்னா இந்த கதை வந்து 90களில் நடக்கிற ஒரு கதைன்னு பொழுது அந்த காஸ்டியூம்லேருந்து லொக்கேஷன் அவங்க கையாண்ட விதம், குறிப்பாக வந்து ஒரு காட்சியில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது படமாகும்போது தெரியும். இந்த ஃபோட்டோ வந்து நீ அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பதில் எடுத்துகிட்டியான்னு அது செக் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுச்சு, சார் எடுத்த சவுண்டு கேட்டதுன்னு ஃபிலிமை உருவாங்க பாருங்கள். அது முதல் கொண்டு வந்து பிரமாதமாக கவனிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா 3 வருஷம் இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம்னு போது அந்த 3 வருஷத்திலும் இந்த படத்தை அவ்வளோ செதுக்கி பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த படத்தோட பெரிய பலமே. ஒரு பெரிய சம்பவம் வந்து இன்டர்வெல்லில் நடந்திருக்கும். அது முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன யோசித்தோம்னா, இது பயங்கரமான ஃபயரான டைலாக்லாம் வரப்போகுது, ஃபுல்லாக ஸ்லோ மோஷன் ஷாட்டு, அல்லு அர்ஜுன் வந்து எல்லாத்தையும் போட்டு பழக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டைலாகே இல்லாமல் வெறும் ஆக்ஷனை மட்டும் வச்சுமே ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க சார். அந்த சீக்வன்ஸ் எப்படி சார் இருந்தது? எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக நீங்கள் அல்லு அர்ஜுன் பகத் ஃபாசிலுடைய அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, எங்கேயுமே வந்து ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலை. இப்போ இவரை மிஞ்சி அவர் பண்ணிட்டாரா, அவரை மிஞ்சி இவர் பண்ணிட்டாரான்னு இல்லை, வந்து 2 பேரும் ஈக்குவலாக கொண்டு போன ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு டைலாகே இல்லாமல் அந்த ஒரு ஃபைட்டை வச்சு அந்த காட்சியை எடுத்தது. குறிப்பாக வந்து நீ ஒரு கட்டையாவது நான் பிடிச்சிட்டேன்னா நீ இந்த தோளில் விட்டுறியா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாப்புல. வந்து ஒரு இடத்துல ஒரு அவ்வளோ கட்டைங்களை பிடிச்சிட்டப்போ பாத்தியா அப்படின்னு ஒன்று
புஷ்பானா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் துப்பாக்கி எடுத்து ஃபயர் அப்படின்வாப்புல, என்ன சொல்லப்போ வைல்டு ஃபயர் அப்படின்னும் போது ஒரு சம்பவம் நடக்கும். இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேயோட உக்தின்னு சொல்லலாம். இது ஆடியன்ஸை நீங்கள் அவனை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போகிற ஒரு விஷயம். அதை சுகுமாருக்கு தான் இந்த படத்தில் வந்து ஹையஸ்ட் பேமெண்ட் ஒரு டைரக்டர் கொடுத்துருக்காங்கன்னாங்க. அதை கூட நிறைய பேர் விமர்சனம்லாம் பண்ணாங்க. எப்போ ஒரு புஷ்பா 1 ஓடிடுச்சு, அதை வச்சு டைரக்டர்லாம் இப்படி எக்கச்சக்கமான சம்பளம்லாம் கொடுக்குறீங்களே நீங்கள் பொழுது, அவங்க ஒன்றும் சும்மா கொடுக்கல, ஒர்த்து நாள் தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு இதுலேயே தெரியுது. வந்து புஷ்பா 2ல் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது சார். அதில் வந்து அந்த புடவை கட்டிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் டெக்னிக்கலாக அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸு. அது எப்படி சார் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்குறதோட நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்பொழுது, நீங்கள் தமிழில் எத்தனையோ அம்மன் படங்கள் வந்திருக்குது, இது மாதிரி அம்மன் டான்ஸ்லாம் வந்திருக்குது, அப்புறம் முழுக்க அம்மன் படங்களே வந்திருக்குது. தியேட்டரில் சாமி ஆடினவங்களாம் உண்டு, அங்கேயே ஒரு தியேட்டரில் விபூதிலாம் வச்சு எலுமிச்சம்பழம் சுற்றின காட்சிகள்லாம் உண்டு. ஒரு ஆண் ஒரு அம்மன் வேடம் போட்டு ஆடுற ஒரு விஷயம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லுக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்காக வந்தது. மிக சரியாக அதை பண்ணியிருக்காரு. அது வந்து லாஜிக்கோடு பண்ணியிருக்காரு. எனக்குன்னா என்ன, இந்த சாங் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதை வந்து சும்மா தொக்கா வந்து திணிச்சு சேர்ப்பாங்க இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு மனைவி வச்சு ஒரு சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் அந்த சாங் முடிஞ்ச பிறகு அந்த கெட்டப்போட ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு வந்து திணிச்சிருக்காங்கன்ற பொழுது அந்த ஃபைட்டு தான் முக்கியமான ஃபைட்டு. அந்த செகண்ட் ஹாஃப்க்கான லீடே அதுதான், வந்து அந்த ஃபைட்டு தான் கொண்டு போக போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குங்களா. இதை தான் வந்து ஒரு படம், ஒரு கதை, அந்த கதையை எடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியாச்சு, பண்ண பிறகு அதை பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இதுதான் ஒரு ஒரு நல்ல திரைப்படத்திற்கான வெற்றி இங்கே தான் ஆரம்பிக்குது. நிறைய சீன்ஸ் வந்து லாஜிக் இல்லாமல் இருக்குது. இது வந்து ஃபைட்டு சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கடைசி கிளைமேக்ஸில் வர்ற ஃபைட்டெல்லாம் கையையும் கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க, அப்பயும் சண்டை வரும். அந்த சண்டை வந்து எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஒரு சிலருக்கு அது வந்து என்ன லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களே சார், அதுக்கு என்ன? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் லாஜிக் வச்சு ரொம்ப லாஜிக் வச்சு பார்க்க ஆரம்பிச்சுன்னு எல்லாத்தையும் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். அப்போ சினிமாவே எடுக்க முடியாது. நீங்கள் லாஜிக் ஓவராக மீறும்பொழுது தான் அது விமர்சனமாகுது. வந்து நீங்கள் இதுலேயே பாருங்கள், ஒரு காட்சி ஒன்று வரும், ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும். நாம் வந்து ராமேஸ்வரத்தை தாண்டி இலங்கை மீனவர் பிரச்சனை இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த காட்சியை நம்ம வந்து ரிவீல் பண்ண வேணாம், அது ஆடியன்ஸ் போய் பார்க்கட்டும். அது நமக்கு என்ன தோணுது, ஐயோ நிறையா லாஜிக்கே இல்லாமல் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் ஆந்திராவெல்லாம் கை தட்டுறாங்களா அந்த காட்சி. அது நம்ம எப்படி இதை யோசனை பண்ணாமல் அந்த காட்சியை பார்த்தா அது சூப்பரான காட்சிங்க. அது ஒரு ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் 18 கிலோமீட்டரு அந்த சர்வதேச எல்லையை தாண்டின பிறகு ஒரு சம்பவம் நடக்கும். நமக்கு என்னன்னு பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸு, இந்திய ஆடியன்ஸ்லாம் அதை கை தட்டுறாங்க அப்படின்னு. இதுதான் டைரக்டருக்கான ஒரு பெரிய பலம். இதுதான் நீங்கள் அது மாதிரி லாஜிக் பார்க்க போனீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய லாஜிக்லாம் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வந்து இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் ஒரு டைரக்டருக்கான பெரிய ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம். சார் புஷ்பா 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. பெரிய இந்த நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் லீடு இருந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக லீடு இல்லை. பட் தேர்ட் பார்ட் வந்து எப்படி இருக்கும், ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இல்லை, நாம் சமீபத்தில் நான் மறுபடியும் பேரை சொல்ல விரும்பல, தயவுசெய்து. ஒரு படத்துக்கு லீடு 1 2 கொடுப்பாங்க, தியேட்டரே கொல்லுன்னு சிரிச்சிருச்சு வந்து ஏன் நமக்கே சிரிப்பாகி போச்சு, எழுந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் சீனில் ஒரு நாம் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட்டு முடிஞ்சு போயிடும். என் பக்கத்தில் உட்காந்து உங்கள் கேமராமேன் பிரவீன் கூட கேட்டாப்புல, சார் அந்த ஜப்பான் ஃபைட் என்ன சார் ஆச்சு, ஜப்பான் ஃபைட் என்ன சார் ஆச்சு, எனக்கே ஒன்றும் தெரியலைங்க அப்படின்னா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 3 வந்து அந்த ஃபைட் கூட தான் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு கூலி தொழிலாளி, அவன் வந்து ஒரு சிண்டிகேட் தலைவராக ஆகிறான், டானாக மாறுறான், ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆகிறான். அவன் போய் ஜப்பான்லேயே போய் ஒரு சம்பவம் பண்ணுறாயா அப்படின்னு தான் 3க்கான இது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு லீடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் மிகப்பெரிய வரவேற்புன்னு சொல்லலாம். அந்த லீடையும் மிக சரியாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்னு எடுத்தோம்னா டிஎஸ்பி அவர்கள் தான் சாங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவர் தான் பண்ணியிருந்தார். பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு இல்லை, ஒரு படத்தினால அவர் பண்ண அந்த மியூசிக் எல்லாமே எடுத்துட்டதா ஒரு அலிகேஷன் இருந்தது. அப்புறம் சாம்சிஎஸ் வந்து மியூசிக் பண்ணார்னு இருந்தது. படத்தில் மியூசிக்ஸ்லாம் எப்படி சார் இருந்தது? இல்லை, நீங்கள் ஒரு படத்தினாலும் சொன்னீங்க. வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரு, நீங்கள் வந்து தன்னிச்சு உங்களுக்கான சுதந்திரம் சில டைரக்டர் கொடுப்பாங்க. வந்து சில பேர் வந்து இதை மாற்றுங்கன்னுவாங்க. கதாநாயகர்கள் உள்ள போய்மா ஒரு பெரிய கதாநாயகர்களாக இருந்தால், இல்லைங்க இந்த ரீ ரெக்கார்டிங் சரியில்லைங்க, இதை மாற்றுங்கன்னுவாங்க, இந்த சாங் மாற்றுங்க. அந்த மாதிரியான அழுத்தம் டிஎஸ்பிக்கு அந்த படத்தில் ஏற்பட்டுள்ளதுன்னு தெரியல. ஒரே காது வலினாங்க. அப்புறம் பாத்திரக்கடையில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சில பார்ட்டு வந்து சாம்சிஎஸ் வந்து பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்தது. அதில் மேடையெல்லாம் கூட அவர் சொன்னார், வந்து ஒரு வருத்தப்பட்டு சொன்னார்.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இல்லை, கிட்டத்தட்ட 90% ரீரெக்கார்டிங் வந்து டிஎஸ்பி தான் பண்ணியிருக்குது. இது தாண்டி சாங்ஸு குறிப்பாக ஒரு 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 ஹீரோவுக்கு எப்படி பண்ணோம், அந்த கதை ஓட்டத்துக்கு எப்படி பண்ணோம், அதை தாண்டி அந்த ஃப்ளேவர் எப்படி கொண்டு வரணும் மியூசிக்கில் அப்படின்ட்டு வந்து மிக சரியாக டிஎஸ்பி பண்ணியிருக்கு. எனக்கு என்னென்னா சார், இந்த டப்பிங் ஃபிலிம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல சார். எனக்கு வந்து ஒரு தமிழ் படம் மாதிரியே தான் எனக்கு வந்து இருந்தது. எந்த இடத்துலையுமே அந்த வாய்ஸ் நான் சிங்க் ஆகும்ல அவங்க பேசுகிறதுக்கும் இதுக்கும், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பெருசாக ஆன மாதிரியே இல்லை. ஒருவேளை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துக்குள்ளே என்ட்ரானதால் நம்மளாம் அதை கவனிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு இது இல்லை. நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க வந்து ஒரு படம் தொடங்கி 10 நிமிடத்துக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் வந்து படத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இது படம் தொடங்கி 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஆடியன்ஸ் கொண்டு போயிடுறாங்க. அது இதை தவிர பார்த்தீங்கன்னா இது சொல்ல மறந்துட்டேன், டயலாக் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லிப்ஸிங் எங்கேயும் அது எதுவும் அது மாதிரி கண்டுபிடிக்க முடியல. அதை தாண்டி டயலாக்லாம் வந்து ஒரு தமிழ் படத்துக்கான டயலாக் மாதிரியே வந்து ரொம்ப, அதுக்கு முன்னாடி பழைய நீங்கள் டாக்டர் ராஜசேகர் நடித்த படம் விஜயசாந்தி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக பேசுவாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. லிப் மூவ்மெண்ட்ஸ்க்கு தான் எழுதும்போது கொஞ்சம் மாறும். வந்து இதில் மதன் கார்கி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு தீவிர இலக்கிய வார்த்தைகள் நவீன வார்த்தைகள்லாம் போடுவாங்க. இதில் கலோக்கில் அதுவும் அந்த பொருந்தி போகிற அந்த டயலாக்லாம் வந்து பல இடங்களில் கைத்தட்டல், குறிப்பாக நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அதுவே பெரிய வெற்றி தான். படம் பார்த்தோம், நல்ல கமர்ஷியல் படம், நமக்கு போர் அடிக்காமல் போச்சு. 3 மணி நேரம் 20 நிமிஷம் பயந்துக்கிட்டே போனதுக்கு ஒரு நல்ல படமாக இருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம திரும்ப சொல்கிறது தான், இந்த படங்கள் வந்து ஒரு சமுதாய கருத்தோ அல்லது வந்து வரலாற்றை புரட்டி போகிற போகிறதோ அல்லது சமுதாயத்தை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதோ அப்படிலாம் ஒன்றும் அவங்க சொல்லலை. வாங்க நீங்கள் வரீங்க, ஒரு 100 ரூபா 120 ரூபா 190 ரூபா கொடுத்து படம் பார்க்குறீங்களா, இந்த படம் உங்களுக்கு ஒரு பிடித்தமான படமாக நீங்கள் கொடுத்த காசு ஒர்த்தானது அப்படின்னு அவங்க வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்டவர் தான் வரும். இன்றைக்கி தேட்டருக்கு வரத்தே பெரிய விஷயமா இருக்கும்போது வரான் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கிறான் ஆடியன்ஸ்னால் அப்போ ஒர்த்துன்னு தானே அர்த்தம் வந்து. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது வந்து, வந்தீங்களா பார்த்தீங்களா ரைட்டு கொண்டாடினீங்களா போயிட்டே இருங்க, அவ்வளோதான். லாஜிக்கை தாண்டி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து படத்தில் நிறைய இருக்குது. டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது. அல்லு அர்ஜுன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, ரஷ்மிகாவும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. ஒரு படத்துக்கான எல்லா இதுவும் காம்போவும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.